ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி கிட்டேயும் தீபா கிட்டேயும் ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அண்ணனை எதிர்த்து நிற்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே அபிராமி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னப்பா கார்த்தி நீ பேசிக்கிட்டு இருக்க, அவங்க யாருமே உன்னை அப்படி நினைக்கவே இல்லை, நீ வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணும், அவங்க வந்துட்டு இப்போது நீதான் அவங்கள திருத்தணும், அந்த ஒரு நிலைமையில தான் இப்போ அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ வந்துட்டு இப்படி பின்வாங்காத கார்த்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம அபிராமி. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு இல்லை இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அண்ணன் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு மனசு கஷ்டப்படுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொல்கிறத கேளுப்பா கார்த்தி, கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி எல்லாமே நடக்கும். அவங்களுக்கு தேவை கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மனசு சரி பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்துட்டு நிஜமாவே நீ கொடுக்குற அந்த ஒரு பதிலடி அவங்கள கண்டிப்பாக மாற்றிடும்பா கார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தியும் ஒரு டைமுக்கு அப்புறம் சரி ஓகே நான் வந்துட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு கிளம்பி போகிறாரு நம்ம கார்த்தி. ஃபேக்ட்ரிக்கு கிளம்பி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய எல்லா விதமானது எல்லா பொருளையுமே எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுறாரு. ஸோ எல்லாமே நேற்று சொன்ன மாதிரியே கார்கி அதுக்கப்புறம் அவருடைய வேலட் எல்லாத்தையுமே கொடுத்துட்டே போயிடுறாரு. ஸோ ரொம்பவே கஷ்டமா இருக்கு தீபாவுக்கு. கார்த்திக் சார் கண்டிப்பா இதுல நீங்க ஜெயிப்பீங்க, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் நேரம் ஆஃபீஸ் போனோன்னே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை வந்துட்டு திட்டம் போட்டு பிளான் பண்ணுறாங்க நம்ம ஆனந்த். ஆனால் அது எதுவுமே வேலைக்காகல. கார்த்திகை அந்த ஒரு மிஷினை ரெடி பண்ணி மிஷினையும் சரி பண்ணிடுறாரு. நம்ம ஆனந்துக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுது, இவன் எப்படி இந்த மிஷினை ரெடி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி என்ன சொல்லிட்டு போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ஆனந்த சார்னு கூப்பிடுறாருங்க நம்ம கார்த்தி. சார் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, யாருக்கும் எதுவுமே தெரியாம இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறதும் தப்பு. எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல மாட்டேன், எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆனந்துக்கு ரொம்ப பெரிய அவமானம் ஆயிடுது. கார்த்தியை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதனாச்சும் கண்டிப்பா வந்துட்டு கார்த்தியை அந்த கம்பெனியை விட்டு துரத்துறதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா வந்துட்டு அந்த கம்பெனியோட மேனேஜருக்கு கால் பண்ணி அங்க இருக்க ஒரு சில எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே பணம் கொடுத்து, நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்யணும், உங்க அக்கௌண்ட்டுக்கு நான் சொல்லாமலே பணம் ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐஸ்வர்யாவுடைய சூழ்ச்சியை நம்ம அபிராமியும் தீபாவும் கண்டுபிடிப்பாங்களான்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.